உலகத்தில் உள்ள நண்பர்கள், உற்றார், உறவினர்கள், மகன், மகள், பேரன், பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட் மெத்தட்ஸின் அன்பான வணக்கத்தை சொல்லிட்டு, போன தடவை ஜோசியத்தை பத்தி பேசினேன். அது 1. இப்ப 2 அப்படின்னா, ஜோசியம் வந்து முன்னெல்லாம் வந்து கிளி பெட்டியில வச்சுட்டு போவாங்க. கிளி ஜோசியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியை வச்சுட்டு போவாங்க. கிளி ஜோசியம்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது யாராச்சும் அங்க பக்கத்துல கூப்பிட்டு பேசுனாங்கன்னா ஒரு சின்ன துண்டு மாதிரி விரிச்சு வச்சு அதுல ஒரு அந்த கூண்டை வச்சு உக்காந்துட்டு அந்த கிளிக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. டேய் வாடா, வெளியே வாடா, வந்து பாரு, அவங்க வந்து அவங்களுக்கு நல்ல வாக்கு சொல்லு, நல்ல இது தீர்ப்பளி, நல்ல ஒரு ம், முன்பின் தெரியாதது எதை நம்ம சாமி வணங்கணும் அதெல்லாம் வந்து எடுத்து அவங்களுக்கு காமி அப்படின்னு சொல்லி கையை அப்படி வச்சுட்டு ஆட்டுவார். ஆட்டுற வரைக்கும் அது பேசாமையா இருக்கும். அந்த கையை நிறுத்தின பிறகுதான் அப்புறம் ஒவ்வொரு சீட்டா எடுத்து போடும் கிளி. அப்ப அந்த எடுத்து போடுற இதுக்கு மறுபடியும் ஒரு சமிக்கை 2 விரல் ஆட்டுவானா 3 விரல் ஆட்டுவானா அது தெரியல, நாங்க பார்த்துருக்கோம். அப்படி ஆட்டும்போது அந்த கிளி என்ன ஆகும், அப்படியே அந்த சீட்டை வாயில வச்சு அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும். கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஆம், அந்த சீட்டை வந்து புக்காட்டுற சின்னதா ஒரு இதாட்டு இருக்கும், உரையாட்ட வச்சு உரக்குள்ள ஒரு சாமி வச்சு, ஓ இன்னைக்கு பாரு மீனாட்சி வந்திருக்காரு, மீனாட்சி அம்மன் உங்களுக்கு துணை இருக்கு, என்னதான் இருந்தாலும் உங்க வீட்டுல மீனாட்சி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனாட்சி சாமியை பத்தியே பேசுவாரு. உங்களுக்கு பச்சை கலர்னா பிடிக்கும், மீனாட்சி அம்மன் வந்து உங்களுக்கு துணையா இருக்கிறதுனால நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படி இப்படின்னுட்டு அந்த மீனாட்சி உங்களுக்கு வந்து அருள் புரிவாங்க. அப்புறம் இந்த நாள்ல சாமி போய் கும்பிடுங்க, மதுரை மீனாட்சியே உங்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டாவை காமிச்சு, நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு தடவை மதுரைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு. அப்புறம் அதே மாதிரி பக்கத்துல இருக்கவங்க யாராச்சும் எடுக்க சொன்னோம்னா முருகர் போட்டோ வரும். ஓ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறாங்க, அதனால உங்களுக்கு எல்லாமே தைரியம், நீங்க எதுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க எங்க போனாலும் நல்லா இருப்பீங்க. அஹ் அதனால நீங்க என்ன பண்ணுங்க, குமரன் இருக்கிற இடமெல்லாம் குன்று இருக்கும், குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருப்பாரு, அதனால அந்த குன்று இருக்கிற இடத்துக்கு முருகன் பெருமான் கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிம்பாங்க. அப்புறம் 2வது என்ன ஆகும், மறுபடியும் 6வது சொல்லிட்டு நாங்க இன்னும் பார்த்துட்டே இருப்போம். அப்போ ஒரு ஆஞ்சநேயர் போட்டோ கொடுப்போம். ஆஞ்சநேயர்னு, ஐயோ உங்களுக்கு வந்து எந்த நோவு நொடியுமே கிட்ட வராது, ஆஞ்சநேயர் உங்க கூடயே இருக்கிறாரு, ஆஞ்சநேயர் பலம் வந்து உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும், எந்த விஷயத்திலயும் நீங்க பலசாலி தான், எங்கேயுமே யாரையுமே நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க, நீங்க உங்களுடைய இதுதான் அங்க வந்து கை ஓங்கி நிற்கும், அவர் தண்டாயத்தை வச்சிருக்கிற மாதிரி உங்களுடைய இது அங்க உங்க கை நல்ல பலமாவும் உங்களுடைய வார்த்தை நல்ல ஒரு இதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் பத்தி எல்லாம் பேசுவோம். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாமி படம், விநாயகர் வந்தாருன்னா உங்களுக்கு எல்லாத்துலயுமே முதற் கடவுளே வந்துட்டாரு, அதனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்குது, நீங்க தொட்ட காரியம் எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு போட்டோ அதுல ஒரு 20 25 போட்டோ வச்சிருப்பான். அத்தனை போட்டாக்கும் உரை போட்டு புல்ல வச்சு வச்சிருவான். அப்புறம் நெல்மணி எல்லாம் சின்ன கிண்ணத்துல வச்சு அப்படியே போடுவேன், அப்படியே வந்து அதை சாப்பிடும். வேர்க்கடலை 2 போடுவாங்க சாப்பிடும். உம் பச்சை மிளகா பழுத்துருச்சுன்னா அந்த பழுத்தது 2 3 வச்சிருப்பாங்க. அதுக்கு கிளிக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாமே அவர் வாங்கி வச்சு இந்த கிளி ஜோசியம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கோயில்ல விசேஷம் அப்படின்னு சொன்னா கைரேகை பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு ஒரு நூல் மாதிரி கட்டி விட்டு அதுல வந்து ஒவ்வொரு இதா ராசியெல்லாம் போட்டு ஒரு நூல்ல பேப்பர்ல சின்ன ஒரு ஒயிட் கலர் பேப்பர்லயோ எல்லோ கலர் பேப்பர்ல ஏதோ ஒண்ணுல அதுல கட்டம் போட்டு இலை எழுதி அப்படியே தொங்க வச்சிருப்பாரு. அப்ப அந்த இடத்துல கை ரேகை வச்சு கையை இப்படி வச்சு ஒரு இடத்துல ஜோசியம் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கை ரேகை பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க உக்காந்துட்டு இருப்பாங்க. அங்க போய் பார்த்தோம்னா அந்த இதை பார்த்து உட்காருங்கன்னு சொல்லி உட்கார சொல்லிட்டு நல்லா சாமி கும்பிட்டுங்க உங்களுக்கு நல்லா இதாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் கையை கொடுத்தோம்னா அவர் கையில பார்த்துட்டு இந்த கட்டம் இப்படி இருக்கு, இந்த மேடு சந்திர மேடு இப்படி இருக்கு, சூரிய மேடு இப்படி இருக்கு, சனி பகவான் உங்களுக்கு இதா இருக்குது
அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் சொல்லிட்டு நீங்க இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க லைனா பேப்பர் தொங்க வச்சிருப்பாங்க. அதுல ஏதோ ஒரு பேப்பர் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்து கொடுத்தோம்னா உங்களுக்கு பாருங்க 6 மாசம் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு மேல் நல்லா இருக்கும். 3 மாசம் 4 மாசங்கும்போது நீங்க ஓஹோன்னு இருப்பீங்க அப்படின்னு கை பார்த்துட்டு இது பண்ணுவான். ஒருத்தருக்கு கை ஜோசியம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்க எது தொட்டாலுமே இதாகாது. எப்படியும் ஒரு 3 மாசம் 4 மாசம் பொறுத்திருந்து நீங்க பண்ணுங்க வேலைய. அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை ஜோசியக்காரன் சொல்லுவான். அப்படி ஒவ்வொருத்தரு ஜோசியம் ஒவ்வொருத்தருக்கும் அது பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. நாங்கெல்லாம் நின்று அப்படியே வேடிக்கை பார்ப்போம். அப்புறம் இது எலி ஜோசியம்னு இருக்கும், வெள்ளெலி. அதே மாதிரி அதுவும் இப்படி இது பண்ணிட்டு அத வாயில எடுத்து கொடுக்கும். எலி ஜோசியம். கைரேகை ஜோசியம்னா அது அதே மாதிரி தான். அது சீட்டு சுருட்டி போட்டிருப்பாங்க. அந்த சுருட்டின சீட்லேருந்து எடுக்கும். அப்ப அதுலேருந்து அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னுக்கும் என்னென்ன ஏதுன்னு எல்லாம் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி சோழி ஜோசியம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சோழி இந்த கடல்லலாம் இருக்கும். அந்த சங்கு மாதிரி சின்ன சின்னதா சோழின்னு சொல்லுவாங்க. அத அப்படியே உருட்டி விட்டோம்னா, அது ஒரு 20, 25 எல்லாம் இருக்கும். அது மேல போட்டு ஒரு டப்பால போட்டு உருட்டி கீழ விடுவாரு. கீழ விடும்போது அத எத்தனை கமுந்து இருக்குது, எத்தனை நிமிர்ந்து இருக்குதுன்னு பார்த்துட்டு, ஒத்தப்படையில எண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு டைம்க்குன்னு இது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. நீங்க ஏதோ ஒரு தொழில் நெனச்சிட்டு வந்திருக்கீங்க. அந்த தொழில கை விட்டுருங்க, எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இது பண்ணி அந்த சோழிய வச்சு சோழி ஜோசியம்னு சொல்லி எல்லாத்துக்கும் இது பண்ணுவாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் அ நடக்கும். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, நாங்க போன தடவ கேட்டோம். இவரு வேண்டான்னு சொன்னாரு. நாங்க வேண்டான்ட்டோம். அப்புறம் இப்ப இந்த வருஷம் என்ன சொல்லுறான்னு தெரியல. நாங்க கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஜோசியம்னு ஒவ்வொன்னும் இது. அதே மாரி ஊருக்குள்ளேயும் எடுத்துட்டு வருவாங்க பெட்டியில. கிளிய வச்சுக்கிட்டு வருவாங்க. கிளி ஜோசியம் பார்க்கப்படும், கிளி ஜோசியம் பார்க்கப்படும்ன்ட்டு முன்னெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பல்லாம் அப்படி ஜோசியம்னு இல்ல. கம்ப்யூட்டர்ல கொண்டு போய் நம்ம பேரும், பிறந்த நேரமும், நட்சத்திரமும் சொல்லிட்டோம்னா, அதே ஜாதகமே எழுதி கம்ப்யூட்டர்ல இந்த பேர் வச்சு இந்த எழுத்துல பேர் வச்சா நல்லது. இந்த இதுல அ எழுத்து ஆரம்பிக்கிறது ஒண்ணு, முடிக்கிறது ஒண்ணு. இப்படி பேர் நீங்க வச்சீங்கன்னா, இந்த நட்சத்திர பிரகாரம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இப்ப கம்ப்யூட்டர்ல தான் இது பண்ணிக்கிறாங்க. ஜாதகம் எல்லாம் கணிச்சுக்கிறாங்க. ஜாதகம் இது பண்றாங்க. கம்ப்யூட்டர் இல்லாத இடம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி சுவிட்ச தட்டுனா வர்ற மாதிரி நீங்க பேர சொல்லி பிறந்த நேரமும், டேட்டும் சொன்னீங்கன்னா போதும், உங்க ஜாதகம் அப்படியே வந்துரும். இப்பல்லாம் யாருமே முன்னெல்லாம் ஜோசிகார்ட்ட போய் எதுக்குன்னு தனியா ஜாதகம் பார்க்கப்படும், ஜாதகம் எழுதி தரப்படும்னு ஒரு பெரிய போர்டு வச்சுட்டு, ஒரு சின்ன ரூமாட்ட ஒரு டேபிள் போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. கீழ ஒரு ஜமக்காலத்த விரிச்சு உட்காந்துட்டு இருப்பாரு. அவங்க கிட்ட போய் ஜோசியத்த கூப்பிட்டோம்னா, அத இப்ப என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குது. இது பண்ணலாமா? இந்த டைம் நல்லா இருக்கா? என்ன ஏதுன்னு. ஒரு டைம் இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லைங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிருவாங்க. ஒவ்வொருத்தருக்கு என்ன பண்ணுவாங்க, இது பாருங்க குருபலன் உங்க பிள்ளைங்களுக்கு வந்துருச்சு. இது கண்டிப்பா கல்யாணம் நடந்தே தீரும். இந்த 2 மாசத்துக்குள்ள 1 மாசம் பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துல கல்யாணம் நடக்கும். அப்படின்னு சொல்லி அவர் ஜாதகம் எல்லாம் எழுதி குடுக்கும்போது அங்கேயும் கேட்டு வருவாங்க. அது மாரி ஜாதகம் ஆ முன்னெல்லாம் நோட்டு போட்டு, கட்டம் போட்டு அதுல எல்லாம் அவங்களுடைய அ அம்மா, அப்பா யாரு? பேர் என்ன? எல்லாம் எழுதி வச்சுட்டு, இப்ப அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன கல்யாணம் நடக்க போகுதா? உங்களுக்கு என்ன குழந்தை வரப்போகுது? என்ன உங்களுக்கு வாரிசு வருமா? வராதா? அப்படி எல்லாம் ஒரு பெரிய நோட்டு நெறைய எழுதி குடுத்துருவாங்க. ஒவ்வொன்னும். ஒ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊர்ல நெறைய இடத்துல ஜோசியம் பார்ப்பாங்க. இப்போ நம்ம ஊர்ல பார்க்கலன்னா, இல்ல வேற ஊர்ல போய் பார்க்கணும் அப்படின்னாலும், வேற ஊர்ல போய் அவங்கலாம் பார்த்துட்டு, அவங்க நல்லா சொல்றாங்க. நல்லா சொல்றதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யாரோ ஒருத்தர் பேசுனாங்கன்னா, அவங்க அப்படியே லைனா ஒருத்தர் எங்கெங்க போகணுமோ அங்க போய் ஜாதகம் எல்லாம் எழுதிட்டு, நல்லா இருக்குது. அந்த இடத்துல ஜாதகம் நல்லா எழுதுறாங்க. நடக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றாங்க. அப்படின்னு அந்த ஜாதகத்த பத்தி எல்லாம் அவங்க இது பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, அ கோயில்ல போவாங்க. கோயில்ல போய் சாமி இந்த மாதிரி இந்த பொண்ணு எங்க பையனுக்கு சரியா இருக்குமா என்ன? அப்படின்னு பூ போட்டு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, போய் சாமியார்ட்ட பூசாரிட்ட சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு பேப்பர்ல திருநூறும், அப்புறம் அரளிப்பூ,
குங்குமம், அரளி மல்லிகைப்பூ அப்படியே தான் ஒண்ணு மாத்தி வச்சு, அத வெள்ளை எடுத்தா நல்லது, சிவப்பு எடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கேட்டுக்குவாங்க. பூ வேணுமா? இது வேணுமான்னு அப்படின்ட்டு. அவங்க கேட்கும்போது அந்த கரெக்ட்டா அவங்க எழுதி சாமி கால்ல போட்டுருவாங்க. அப்புறம் "பூ குடு சாமி" அப்படின்னு சொல்லி, "பூ வேணும் சாமி. நாங்க நல்லது நெனச்சு, எங்களுக்கு வலது பக்கம் விழுகணும். நல்லதே நெனச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ தல நெறையா சாமிக்கு அந்த கிரீடத்திலேருந்து தோள்பட்டை வரைக்கும் நல்லா அமுத்தி பூ வச்சுருவாங்க. வச்சுட்டு, அ அ கோயில்ல சாமிக்கு மேல பூ குடுங்க சாமின்னு சொல்லி, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு நல்ல காரியம் இது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் பூ குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு கோயில்லயும் ஒவ்வொன்னும் நடக்கும். அந்த மாதிரி போயி பூவெல்லாம் நெறைய வச்சு, கதவ சாத்திட்டு கதவு டபான்னு திறக்கும்போது, எந்த பக்கம் பூ விழுகுதுன்னு அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, அந்த பூ வந்து வலது பக்கம் விழுகுதா, இடது பக்கம் விழுகுதான்னு, அது விழுந்துச்சுன்னா, வலது பக்கம் விழுந்துச்சுன்னா நல்லது. நம்ம போன காரியம் நல்லதே நடக்கும். இது மாதிரி நம்ம இப்ப பொண்ணு பார்க்க போறோம். இந்த பொண்ணு நம்மளுக்கு நல்ல உறுதியாயிரும். அப்படின்னு சொல்லி பூ கேட்கறதுன்னு சொல்லிட்டு, சாமிகிட்ட போய் பூ கேட்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஜாதகம், அ இந்த ஜோசியம், கை ரேகை பார்க்குறது, நாடி ஜோசியம்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த நரம்ப புடிச்சுட்டு, அது எத்தன முறை அடிக்குது, அதுக்கு தகுந்த மாரி நாடி ஜோசியம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு ஜோசியம்னு சொல்லி, மனுஷன் அவங்கவங்க மனசுக்கு ஏற்ப அவங்க எல்லாம் நல்லா சொல்றாங்க. ஒருத்தர் வந்து நடக்காதுன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி இருந்தா தானே நாட்டில் நடக்க முடியும். ஒண்ணு வந்து அவன் நல்லதே சொல்லிட்டு இருக்கான்னு அவங்ககிட்டயும் போமாட்டாங்க. கெட்டதே சொன்னாலும் கெட்டது அவங்க போனோமா, இப்படிதான் சொல்லுவான் அப்படிம்பாங்க. இந்த டாக்டர்ட்ட போறோம் இல்லைங்க, அது மாரி தான். பாரு அந்த டாக்டர்ட்ட போனவன்லாம் வந்துட்டே தான் இருப்பான். இந்த டாக்டர் போனவன் போய் தொலைஞ்சே போயிட்டான் அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த ஜாதகம் மாதிரி, ஜோசியம் மாதிரியே தான் எல்லாருமே எல்லா இதுலயுமே நடந்துட்டு இருக்குது. இந்த மாரி உங்க இதுல எல்லாம் நீங்கலாம் இப்படி பார்த்துருக்கீங்களா? என்ன ஏதுன்னு எல்லாம் பார்த்து சொல்லுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க வீட்லயும் இந்த மாரி ஜாதகம் பார்த்துருக்கீங்களா? பூ போட்டு பார்த்துருக்கீங்களா? கிளி ஜோசியம் பார்த்துருக்கீங்களா? இது மாதிரிலாம் இல்ல உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் யாருக்காச்சும் இது தெரியுமா? பேரன் பேத்திகளுக்கெல்லாம் தெரியுமா? இப்பலாம் யாருமே எந்த இதுக்குமே போறதில்ல. அதுக்கு தான் சொல்றேன். வணக்கம், வாழ்க வளமுடன்.